Hi guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஒரு கார் இருக்கு. ஸோ ஹோண்டா எலிவேட் தான் நம்ம ஃப்ரெண்டு வாங்கி ஒரு 1 month இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து கார் ரிவ்யூ போடுறேன். அப்புறம் இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து பொங்கல் தான், அதனால் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல 2024ஓட ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஸோ மங்களகரமாக இருக்கட்டுமேன்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு எம்ப்ளம் கொடுத்துருக்காங்க ஹோண்டான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஹனிகோம் டிசைன் கிடையாது, கொஞ்சம் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் டிசைனில் ஒரு லீனியராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷில் வருது. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து சைடு ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வீல்ஸ் வந்து மேலுமே பெட்டர் தான். இது வந்து மெஷின் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அலாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைடில் அந்த டோர் கிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ஃபினிஷ் மேலுமே சூப்பராக இருக்குது. டைல் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு எல்இடி ஒரு டெய்ல் லைட் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வராது, ஜஸ்ட் இங்கே ஒரு எல்இடி லைட் அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 458 லிட்டர் வருது. கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு குட் ஸ்பேஸ் தான், உண்மையிலுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி நல்லாயிருக்கும். மேலே திங்ஸ் வச்சு அதுக்கு மேலே கவர் ஆகிக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் இருக்குது, இங்கே ஒரு ஹூக் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு ஹூக் இருக்குது. ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, இது ஒரு டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதில் எடுத்துக்கலாம். ஒரு 5 days ட்ரிப்பெல்லாம் போகிறீங்கன்னா அதுக்கு உண்டான எல்லா திங்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் டேபிள், அது சின்ன சின்னதாக ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி டேபிளில் கூட நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க, 17 inch ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. இது ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லா கார்லையும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் பார்க்கலாம். ஸோ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 4 cylinder கொடுத்துருக்காங்க. ஐவி டெக் தான். ஹோண்டாவில் நம்ம ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஐவி டெக் அது எப்போவுமே கண்டினியூ பண்ணிட்டுருப்பாங்களா, அதை தான் இதில் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணாவே அந்த ஒரு பீம் சவுண்ட் வருது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட் யூனிட் வந்து இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக், இங்கே வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் ஒயிட் க்ரீம் கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு கிரே கலரில் ஆஸ் யூஸ்வல் நம்ம யூஸ் பண்ணுற அதே டேஷ்போர்ட் தான். இங்கே வந்து ஒரு டச் இருக்குது, நம்ம ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலும் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜ் எதெல்லாம் சப்போர்ட் ஃபோன் இருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டீரிங் வந்து இப்படி தான் இருக்கும். பட் நான் அந்த ஏஎம்ஜி ஸ்டீரிங் மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது மட்டும் இங்கே மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகே தான். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கன்சோலிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் வராது. கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் தான் இருக்கும். இது வந்து மேனுவல் தான். 6 speed கியர், அப்புறம் ஒன்று ரிவர்ஸ் இருக்குது, அப்புறம் ஹேண்ட் பிரேக்கிங் இருக்குது, ஆர்ம் ரெஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். மேலே வந்து ஒரு சீட் வந்து ஒரு சூப்பரான சீட்டாக இருக்குது. பட் இது வந்து லெதர் கிடையாது, சிந்தட்டிக் அந்த மாதிரி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சீட் தான். அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே மிரர் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், பட் மிரர் மட்டும் கொடுக்கல. பட் இங்கே இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நேம் எனக்கு தெரியல, நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்னொன்று சன்ரூஃப் இருக்குது. ஸோ சன்ரூஃப் வந்து எலக்ட்ரானிக் சன்ரூஃப் தான். ஸோ உண்மையிலுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். என்ன இங்கே ஒரு டாட்டாக இருக்குது, கார் வாஷ் பண்ணங்காட்டி. ஸோ இது மட்டும் இதை பார்த்துக்குங்க. பட் உண்மையிலுமே சன்ரூஃப் வந்து சின்ன குழந்தைங்க நின்றுக்கலாம், பெரியவங்க நிற்கிறது சும்மா நின்று ஒரு ஆசைக்கு நின்று பார்த்துக்கலாம். மற்றபடி அது நமக்கு அவ்வளோ யூஸ் கிடையாது. இன்னொன்று புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பேடல் ஷிஃப்டெல்லாம் இந்த வண்டிக்கு வராது. மேபி டாப் அண்டுக்கு வருமா என்னமோ தெரியல. பட் விஎக்ஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேடல் ஷிஃப்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. சிவிக்கு இருக்கும். அப்புறம் ஹாரன் இங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையிலுமே பார்க்குறதுக்கு நல்லா ஸ்பேஸ் நல்லா அதிகமாக இருக்குது. இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சைட் மிரர்ஸு. அப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லெஃப்ட் வச்சுக்கிட்டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அங்கே லெஃப்ட் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது உண்மையிலுமே நல்ல விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்வர்ஸாகவும் மூவ் பண்ணிக்கலாம். சீட் எவ்வளோ நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரியர் சைட் பார்ப்போம். லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா நம்மளால் உட்காந்துக்க முடியுது கம்ஃபர்ட்டாகவே. ஸோ உண்மையிலுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மேலே நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு இங்கே ஒரு கிராப் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு கிராப் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு லைட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று நல்லா ஸ்பேஸியாக இருக்குது. ஸோ நம்ம அம்மா அப்பா எல்லாருமே உட்காந்துக்கலாம். நல்லா 5 பேர்லாம் சாலிடாக உட்காந்துக்கலாம். பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது வண்டி உள்ளே பார்க்குறதுக்கு. இங்கே அதே மாதிரி பவர் விண்டோ, ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் அப்படியே இதில் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வச்சு. ஹெட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தெரியுதா? ஸோ ஹெட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் 2 ஹெட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரலில் உங்களுக்கு வராது. ஓகே, நம்ம 2 பேர்த்துக்கு இருந்தாவே போதும் மேக்ஸிமம். ஸோ சென்ட்ரலில் கூட சின்ன பசங்க ஏதாவது பார்த்து வச்சுக்கலாம். லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா டீசெண்டாக இருக்குது. ரியரில் ஏசி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சார்ஜிங் போட்டிருக்கு. இங்கே வந்து ரியர் ஏசி இருக்குது. அப்புறம் வந்து
இங்கே வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து அந்த சாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஎஸ்பி நம்ம தான் வாங்கி நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டேன். ஓ VX MTயில் வந்து ஆன் தானே இருக்குது. ஸோ சன்ரூஃப் இருக்குது. அதனால் குழந்தைங்கள்லாம் வந்து ஏறி நிற்கினா கூட நின்றுக்கலாம். சன்ரூஃபும் ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். 2 பேர்லாம் சால்ட்டாக நிற்க முடியும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா VXயில் மட்டும்தான் இருக்குது. பேஸ் வேரியண்ட்டில் வந்து அவைலபிள் கிடையாது. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் 2 வைப்பர் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ரியல் ஃப்ரண்ட்லேயும் ஃப்ரண்ட்டில் 2 வைப்பர் கொடுத்த மாதிரி ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குன்னு நான் சொல்லலாம். மேலே ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் ஒரு ஆண்டனா. காரோட பவர் பொறுத்த வரைக்கும் 119 HP வருது. டார்க் பொறுத்த வரைக்கும் 145 Nm டார்க் வருது. 4 சிலிண்டர் கொடுக்குறாங்க. ஸோ இன்ஜின் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். வைப்ரேஷன்ஸ் வராது, நாய்ஸ் வராது. ஸோ ஹோண்டாவோட ஐவி டெக் வந்து பவரில் கண்டிப்பாக எதில் மிஸ் ஆகுதோ இல்லையோ பவரில் மிஸ் ஆகாது. அதே மாதிரி தான் பவரில் எதில் மிஸ் ஆகலை. பவர் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு லாங் ட்ரைவ் அப்படின்னு போகிறப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி கரெக்டாக இருக்கும். நான் ஓட்டி பார்த்ததில் வந்து எனக்கு நல்லா ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஃபேமிலி கூட்டு போகிறதுலாம் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து ஏர்பேக் இருக்குது. என்னென்னா 2 மட்டும்தான் இருக்குது. 4 ஏர்பேக்காக அது வேணும். பட் 2 தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. 6 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், 4 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் 2 தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் அப்டேட் பண்ண நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இதில் வந்து அவைலபிள் கிடையாது இந்த வேரியண்ட்டில். கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா 17 லட்ச ரூபா வருது. அது மட்டும் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடாஸ். ஸோ அடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கிடையாது. மேபி டாப் எண்டில் இருக்குது, பட் இதில் கிடையாது. ஸோ இந்த ஒரு 3 விஷயம் மட்டும் ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். இதை தவிர்த்து வேறு எதாவது ட்ராபேக் இருக்குன்னு எனக்கு அப்படி எதுவும் கிடையாது. ஏன்னா நமக்கு பேசிக் நீட்ஸ் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த ஃபாக் லேம்ப் கொடுக்கட்டும், அந்த LED DRL எல்லாமே பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கார் எடுக்கணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ லாங் ரைடெல்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து எடுக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். அதை தாண்டி வேறு என்ன இருக்குது, அந்த ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல், ADAS, அப்புறம் ஏர்பேக், இந்த 3 மட்டும் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ சேஃப்டி ரேட்டிங்லேயும் பொறுத்த வரைக்கும் 4 தராங்க. ஸோ 4 ஸ்டார் தராங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. மைலேஜும் வந்து 15 தராங்க. ஸோ மைலேஜ் 15ங்கிறது அரௌண்ட் அது ஓகே தான். ஹைவேஸில் நமக்கு 15 தருது. இந்த பவர் வச்சுக்கிட்டு இவ்வளோ தருது நல்லா தான் இருக்குன்னு தான் சொல்லலாம். சிட்டிக்குள்ளே பார்க்குறப்ப ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் கிடைக்கும். ஸோ ஓகே, டீசெண்டான மைலேஜ் தான். அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் காஸ்ட்டு. ஸோ சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஹோண்டா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெய்ட் சர்வீஸ் போகிறப்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. மாருதி சுசுகி இந்த சைடில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். பட் ஹோண்டா பொறுத்த வரைக்கும் என்ன இருந்தாலும் ஹோண்டா வந்து ஒரு ப்ரீமியமான பிராண்ட். ஸோ அது கண்டிப்பாக சர்வீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். லேபரும் போடுவாங்க, அதிகமாக தான் போடுவாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டும் அதிகமாக இருக்கும். பட் எல்லா பார்ட்ஸும் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம டிரைவிங் நம்ம ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணி முடிச்சுருந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு புது கார் மறுபடியும் அகைன் ஓட்டுற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஃபீல் ஆகும். ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா OE பார்ட்ஸ் தான் போடுவாங்க. நல்லாயிருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த காஸ்ட் வருது. இந்த கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ ஃபேமிலிக்கு நான் வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ லாங் ட்ராவலாக போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த கார். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு கார் நான் ரிவ்யூவில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து மேக்ஸிமம் ஓனர்ஷிப் ரிவ்யூ அதிகமாக நான் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், பை.